வணக்கம். ராமாயணத்தில் சீதையை காப்பாற்ற முயன்ற அந்த பறவை யார் தெரியுமா? அது சாதாரண பறவை அல்ல, ஜடாயு. ராவணனுடன் போராடி உயிர் துறந்த அந்த ஜடாயு இறக்கும் முன் ஓர் இடத்தில் சிவனை வழிபட்டார். அந்த அதிசயமான இடம்தான் ஜடாயுபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலின் வரலாறும் ஜடாயுவின் தொடர்பும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சமயம் ராவணன் சீதை பிராட்டி மேல் ஆசை கொண்டு அவரை அடைய எண்ணி நிலத்தோடு பெயர்த்து எடுத்து தேரின் மேல் வைத்து இலங்கையை நோக்கி பறந்து சென்றான். அப்பொழுது சடாயு இடி போல முழங்கிக் கொண்டு சிறகுகளை ஓங்கி வீசியவாறு விரைந்து வந்து ராவணனின் தேரினில் பறந்து கொண்டிருந்த வீணை கொடியை ஒடித்தான். அது கண்டு ராவணன் அளவில்லாத ஆத்திரம் கொண்டு பெருநகை செய்து கழுகரசனை நோக்கி அம்புகளை பொழிந்தான். இவ்வாறு இருவருக்கும் இடையே கடும் போர் நிலவியது. இறுதியில் ராவணன் சிவபெருமான் முன்னாளில் தந்த சந்திரகாசம் என்னும் வாளினை தன் உரை நின்று எடுத்து ஜடாயு மேல் வீசினான். அவ்வாளின் ஆற்றல்தான் என்ன! ஜடாயுவும் சிறகுகளை இழந்து தரையில் விழுந்து விட்டான். அன்று ஜடாயு விழுந்தது இன்று திருமலைராயன் பட்டினம் என்று வழங்கப்படும் இவ்வூரில்தான். ஜடாயுவின் சிறகுகள் அருந்து வீழ்ந்த இடத்தில் குளம் ஒன்றும் உண்டாயிற்று. அதுவே சடாயு தீர்த்தம் என வழங்கப்பட்டது. மூவருள் முதல்வனாம் முக்கண் கடவுளின் சந்திரகாசவால் தன் உடலில் பட்ட காரணத்தால் ஜடாயுவுக்கு சிவஞானம் சிந்தித்தது. அவனது உடலை பற்றியிருந்த துயரங்கள் அகன்றன. உயிரை பற்றியிருந்த மலங்களும் கழிந்தன. அவன் சடாயு தீர்த்தத்தில் மூழ்கி அருகில் சிவலிங்கத்தை வேதாகம முறைப்படி ஸ்தாபிதம் பண்ணி ஆரா அன்பினோடு அரனை பலகாலம் வழிபட்டு வந்தான். மாலயனும் காணா மகேஸ்வரன் கழுகரசனின் அயரா அன்பினை மெச்சி அவன் முன்னர் தோன்றினார். சர்வேஸ்வரனை கண்ட சடாயு ஊனும் உள்ளமும் உருக கண்ணீர் வார்த்து அவர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். கழுகரசனை கனிவோடு நோக்கிய பெருமான், வேண்டும் வரம் யாது என அருளோடும் வினவிட அவனும், பெருமானே, பேறு பெற்றேன். தேவரீரை அடியேன் பூஜித்த காரணத்தால் தங்கட்கு இன்று முதல் சடாயுபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் ஏற்பட வேண்டும். தாங்கள் எழுந்தருளிய காரணத்தால் இத்தலத்திற்கு சடாயுபுரம் என பெயர் உண்டாதல் வேண்டும். அடியேனின் சிறகு விழுந்த இடத்தில் உண்டான தீர்த்தம் சடாயு தீர்த்தம் என வழங்கப்படுதல் வேண்டும். அன்றியும் ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற செய்தியை சீதையை தேடி வரும் ராமனிடத்தில் நான் சொல்லும் வரையிலும் என் உடலில் இந்த உயிர் நிற்றலும் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு பிறவிப்பிணியை போக்கி எளியேற்கு தேவரீர் சிவபதமும் அளித்து காத்திடவும் வேண்டும் என விண்ணப்பித்தான். இறைவரும் சடாயு வேண்டிய அனைத்தையும் வழங்கி அருளினார். அன்று சடாயு சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி வழிபட்ட இடத்தில்தான் இன்று சடாயுபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளதென்று தொன்று தொட்டு கூறி வருகின்றனர். இவ்வாலயம் திருமலைராயன் பட்டினத்தில் மலையான் தெருவும் கருடபாளைய தெருவும் சந்திக்கும் இடத்தில் வீழி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கிழக்கே அமைந்துள்ளது. ஆலயம் என்பதை பொதுவாக ஆ பிளஸ் லயம் என பிரிக்கலாம். ஆ என்பது ஆன்மா, லயம் என்பது லயிப்பது. எனவே ஆலயம் என்பதற்கு இறைவனின் திருவடிகளில் ஆன்மாக்கள் லயிப்பதற்கு உரிய இடம் என பொருள் கூறலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர் பெரியோர். சடாயுபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ராஜகோபுரம் அழகியது, அற்புதமானது, கண்ணை கவர்ந்து கருத்தை ஈர்க்கும் பல வகை உருவங்களை கொண்டது. ஆலயம் என்பது உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனது திருமேனியாகும். கோபுரம் என்பது அவனின் திருப்பாதங்களே. கோபுரத்தை வணங்குதல் என்பது இறைவனின் இணையடிகளை வணங்குவதற்கு ஒப்பாகும். இத்தலத்து இறைவரின் பெயர் சடாயுபுரீஸ்வரர். சடாயுவால் வழிபாடு செய்யப்பெற்ற மூர்த்தியாதலால்
இறைவருக்கு சடாயுபுரீஸ்வரர் என்பது திருநாமமாயிற்று. இங்குள்ள இறைவியின் பெயர் மையாடு கன்னி. மையாடு கன்னி என்பதற்கு மையுன் கண்களை உடையவள் என்பது பொருள். அஞ்சனத்தாட்சி என்ற வடமொழி பெயரும் அம்மனுக்கு உண்டு. மதுரையில் ஒரு மீனாட்சி, காஞ்சியில் ஒரு காமாட்சி, நாகையில் ஒரு நீலாயதாட்சி, திருப்பட்டினத்திலோ ஓர் அஞ்சனத்தாட்சி. இங்கு அன்னை நின்றருளுகின்ற திருத்தோற்றத்தை கொண்டவள், புன்னகை தவழும் திருமுகத்தை உடையவள். அவளே சக்தி, சடாயுபுரீஸ்வரரின் அருளின் வடிவாகவே விளங்குபவள். அவள் உயிர்களிடத்தில் இரக்கம் கொண்டவள். அகில லோகங்களுக்கும் அன்னையாய் விளங்குபவள். அறியாமையால் மனித உயிர்கள் செய்யும் பாவங்களை தாயான காரணத்தால் பொறுத்து அருளுகின்றாள். கும்பிட்டவர் குறைகளை போக்குகின்றாள். தானங்களை தடையின்றி தருகிறாள். அன்னை மையாடு கன்னி திருவடிகளை பணிவோம். அதுபோல் சடாயுபுரீஸ்வரர் அருளும் ஆண்டவன் கருணைக்கடல், தொழுதவர் துயரம் தீர்ப்பவர், அண்டியவர் அவலம் அழிக்கும் அண்ணல், வேண்டியவர்க்கு வேண்டியவற்றை வழங்கும் வித்தகன். அவருடைய திருவடிகளை பணிவோம். இக்கோவில் சடாயு வழிபட்டு வாழ்வு பெற்ற இறைவன் உரையும் ஆலயமாதலின் சடாயுபுரீஸ்வரம் எனவும் சடாயுபுரீஸ்வரர் ஆலயம் எனவும் போற்றப்படுகின்றது. வரலாறு பேசும் இந்த புனித ஸ்தலமான சடாயுபுரீஸ்வரர் திருக்கோவில் பக்தர்களின் துன்பங்களை நீக்கி மன அமைதியை அளிக்கும் அருள் தலம். ஒரு முறை இங்கு வந்து தரிசனம் செய்தால் சடாயுபுரீஸ்வரர் அருள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளியை தரும். சடாயுபுரீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.